வேதம் சொல்வது நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்கிறார். தன்னை வணங்காத நன்றி அறியாமல் இருக்கிற மக்களை கூட கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்ல. ஏன்? உதார குணம் உள்ளவர். நீங்க கர்த்தரோட நல்லா பழகுறீங்க, கர்த்தரோட டைம் ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா அவரை மாதிரி மாற ஆரம்பிப்பீங்க. வில்லியம் பார்க்லே சொன்னாரு, அந்த லூக்கா 15 அந்த கெட்ட குமாரன் கதைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அவர் சொன்னார் அது ப்ராடிகல் சன் கிடையாது, ப்ராடிகல் ஃபாதர்னார். அவர் காலகாலமாக ப்ராடிகல் சன் சொல்கிறோம், அது ப்ராடிகல் சன் கிடையாது, ப்ராடிகல் ஃபாதர்னார். ப்ராடிகல்னா ஊதாரின்னு அர்த்தம். அது ஊதாரி மகனை பற்றி பேசலை, ஊதாரி அப்பாவை பற்றி பேசினார். அந்த அப்பா ஊதாரியா? பெரிய ஊதாரிங்க. பையன் கோடிக்கணக்கில் செலவு பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமும் திரும்பி செலவு பண்ணுறாரு, விருந்த செய்யுங்கிறாரு. அது ஏன் ஒன்றை படித்து பாருங்க, எப்படி ஊதாரித்தனமாக செஞ்சுருக்காருன்னு பாருங்க. இந்த உலகத்தை பாருங்க, உலகத்தில் நம்ம பார்த்த காரியங்கள் 0.0001 கூட நம்ம பார்க்கலங்க. சில இடத்துலாம் காமிக்கிறாங்க, என்ன ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா யார் படைச்சா? அதான் உருவாயிருச்சா? கர்த்தர் படைச்சாருங்க. வேதம் சொல்வது நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்கிறார். தன்னை வணங்காத நன்றி அறியாமல் இருக்கிற மக்களை கூட கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்ல. ஏன்? உதார குணம் உள்ளவர். நீங்க கர்த்தரோட நல்லா பழகுறீங்க, கர்த்தரோட டைம் ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா அவரை மாதிரி மாற ஆரம்பிப்பீங்க. நீங்க யாரோட பழகுறீங்களோ அவங்க மாதிரி மாற ஆரம்பிச்சுவீங்க. தெரியுமா? உண்மைதானே? அடுத்தவனை பற்றி பேசுகிறவன்டே கேளுங்க, கொஞ்ச நாள் நீங்கள் பேச ஆரம்பிச்சிருவீங்க. கர்த்தரோட நெருக்கமாக பழகுங்க, ஆத்துமா செழிக்க ஆரம்பிக்கும். அதனால தான் சொல்கிறார், பிரியமானவனே ஆத்துமா விலகிறது போல. ஆத்துமா கஞ்சத்தனமான ஆத்துமா இருந்துச்சுன்னா கையில் காசு வராது. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பணத்தை சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பணத்தை பெற்றுக்கொள்வது கஷ்டங்கிறாங்க. பணத்தை பெற்றுக்கொள்வது கஷ்டங்கிறதுனால பணத்தை கொடுக்கறது கஷ்டங்கிறாங்க. உங்களுடைய ரிசீவிங் ஃபெய்த்து உங்களுடைய கிவிங் ஃபெய்த்தோடு கனெக்ட் ஆகிருக்கு. கொடுக்கக்கூடிய விசுவாசத்தோடு தான் பெறக்கூடிய விசுவாசம் கனெக்ட் ஆகிருக்கு. நான் சொன்னது புரியுதுங்களா? கையை விரிச்சா தாங்க வாங்கவே முடியும். கையை விரிக்கவே மாட்டேன்னா பெறவே முடியாது. உங்களால் எண்ணத்தில் சிந்தையில் மாற்றம் என்னைக்கு வருகிறதோ அன்றைக்கி தான் வாழ்க்கையில் தேவன் விரும்புகிற தெய்வீகமான மாற்றத்தை வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். லூக்கா உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான். லூக்கா 10:38 எடுத்தோன்னு சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு? கொடுங்கள். எடுத்தோடனே ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லலை, அறிக்கை பண்ணுங்கன்னு சொல்லலை. எடுத்தோடனே கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி நன்றாய் அளந்து மனிதர்கள் மடிகளை போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவே உங்களுக்கு அளக்கப்படும். அறிக்கை பண்ணுங்க. வரிஞ்சொல்லலை, கர்த்தனுக்கு காரை கொடுத்ததுக்கா நன்றி, வீட்டை கொடுத்ததுக்கா நன்றி, நல்ல வாசலை கொடுத்ததுக்கா நன்றி, இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு கையில் காசை கொடுத்தாக்கா நன்றி. அதெல்லாம் நல்லது. அதுக்கு ஒரு இடம் இருக்குது. விவசாயி இருக்காரு, நல்லா கவனிங்க. நான் கொடுக்கறத பற்றி பேசல, மைண்டை பற்றி பேசிட்டு இருக்கேன். உதார குணமுள்ள ஆத்துமா பற்றி பேசிட்டு இருக்கேன். ஒரு விவசாயி இருக்காரு, 10 ஏக்கரா நஞ்சைனா நீர்ப்பாசனம் வரக்கூடிய இடம். டெய்லி காலையில் போகிறாரு. இந்த வருஷம் எப்படி 200 ரூபா வந்துடும் நெல், எப்படியும் இவ்வளோ பணம் வந்துடும், பிள்ளைகளை ஃபீஸ் கட்டிடலாம், வீடு கட்டிடலாம், கடன்லாம் அடைச்சிடலாம் அப்படின்னு டெய்லி சொல்லிட்டு வராரு. என்னப்பா எவ்வளோ வரும்? இவ்வளோ வரும். சரி, என்ன விதைச்சிருக்க? விதைக்கலை, அறிக்கை பண்ணிட்டு வரேன்னா அவர் பெரிய அறிவாளி. விதைக்காமல் அறுவடை வராது. விதைப்பின் காலம் அறுப்பின் காலம். விதைப்பு இல்லை என்றால் அறுவடை ஆரம்பிக்காது. அறுப்பு விதைப்புன்னு சொல்லலை வேதம். விதைப்பு. விதைக்கும் போது உங்கள் மைண்டு லூஸ் ஆகணுங்க. இப்போ நம்ம சைடெல்லாம் காலம் ட்ரெண்டு மாறிடுச்சு. இன்னும் ராம்நாடு டிஸ்ட்ரிக்டில் மட்டும் அது நடக்குது. ராம்நாடு சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் அங்கே இன்னமும் விதைப்பு தான் தெரியுமா. நம்ம ஊரில் தான் நடுறது.
விதைக்கிற அங்கே புழுதியில் விதைப்பாங்க. விதைக்கிறதாங்க நல்லது நடுறதை காட்டிலும். ஒரு நெல் 10 தான் அப்படி வெளியே வரும். பார்த்துல நம்ம 10 நெல்லை ஒன்றா நடுவோம், ஆனால் ஒரு நெல் வெளியே வரும்போது 10 கிளையாக வரும் அப்படியே. அதான் விதைக்கிறது. விதைக்கிறத பாருங்கள், புழுதியில் வச்சுட்டு வருவாங்க. நம்ம தண்ணியில் நடுறோம். ஏன் விதைக்கிறான்? மைண்டு விதைக்க சொல்லுது. லிபரல் மைண்டாக இருக்குது. விதை உனக்கு அறுவடை வரும்னு சொல்லுது. அப்புறம் சொல்கிறான், நீ எந்த அளவினால் நடக்கிறீர்களோ அந்த அளவு தான். நீங்கள் தான் மெஷர் பண்ணுறீங்க. உங்களோட வெற்றியை, நிறைவை, உங்களோட ஆத்துமா எந்த அளவுக்கு ரிசீவ் பண்ண போகுதுங்கிறது கர்த்தர் அல்ல.